ஹலோ! நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப் விலாக் தான். இன்னைக்கு நம்ம வந்து சுவாமிமலைக்கு போறதா பிளான் பண்ணி, காலையில அரவுண்ட் ஒரு 9 to 10:30க்குள்ளார சுவாமிமலை போய் ரீச் ஆயாச்சு. நாங்க போனது என்னமோ வீக்கெண்ட் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் போனதுனால கூட்டம் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. நீங்களும் யாராவது சுவாமிமலைக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாரி பிஃபோர் 11 to 11:30க்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா, கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. நீங்க நல்லா சீக்கிரமாவே சாமிய பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெளில வந்து கோயிலுக்கு போனதுக்கு அடையாளமா ஒரு 2, 3 செல்ஃபீஸ் எடுத்துட்டு, ஒரு சின்ன சின்ன கோயில் பர்ச்சேஸை முடிச்சுட்டு, அப்புறம் அங்கேருந்து நேராக நாங்கள் தஞ்சாவூர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கிளம்போதே 11 o'clock. ஸோ வந்து வெயிலில் போயிட்டு கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து சரஸ்வதி மஹால் போனோம். சரஸ்வதி மஹால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏஷியாவிலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லைப்ரரி. நிறைய பழைய ஓலைச்சுவடிகள், நிறையா புக்ஸ்லாம் எல்லாமே அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ் மேலே ஆர்வம் கொண்ட யாருமே இந்த லைப்ரரியை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. லைப்ரரி கூட பார்த்தீங்கன்னா மராத்தா பேலஸும் இருக்குது. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த இடத்தெல்லாம் மட்டும்தான் பார்க்க முடியல. மற்றபடி எல்லா இடமும் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 50 rupees தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நாங்கள் லஞ்சுக்கு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனோம். நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு. நல்லா சாப்பிட்றவங்க போனாங்கன்னா அன்லிமிட்டட் மீல்ஸ் தான், நல்லா சாப்பிட்லாம். இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும்னு நினைப்பீங்க. மற்றபடி ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து தஞ்சாவூர் கோயில் போனோம். கோயிலில் போயிட்டு ஆக்சுவலாக அங்கே கார் பார்க்கிங் தான் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. மற்றபடி சாமியை சீக்கிரம் பார்த்துட்டு வந்தாச்சு. தேங்க்யூ.